ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்பதற்கு முதலாவது நாம் தகுதியுள்ள பாத்திரமாய் நிற்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்கும்படியாக நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த காலைவேளை மன்னித்து நம்மளை பரிசுத்தமாக்கி தேவனுடைய பிள்ளையாக கர்த்தர் நம்மளை மாற்றுவதற்காக நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர் பிரியப்படுகிற வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆண்டவர் நாம் பண்ணுகிற ஜபத்துக்கு அவர் பதில் தரக்கூடிய அளவுக்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கிற காரியத்தை அவர் நமக்கு பதில் தருவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக, உத்தமமுள்ளவர்களாக, நீதியுள்ளவர்களாக, பரிசுத்தவானாக கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை வரவேற்கிறோம், ஆண்டவரை வரவேற்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்திலெல்லாம் நாம் தவறி இருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்திலெல்லாம் நாம் குறைபட்டு இருக்கிறோமோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் கைகளில் சுத்தமில்லாத மனுஷனாய் கடந்து வந்திருக்கிறேன், என் கால்களில் சுத்தமில்லாத ஒரு மனுஷியாய் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் திருக்குள்ளதும் மகா கேட்டுள்ளதுமான இருதயமாயிருக்கிறதப்பா. எங்களை இந்த ஆராதனை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. தீய சிந்தனைகள் எங்களை விட்டு விலக்கும்படியாக, கெட்ட எண்ணங்கள் எங்களை விட்டு விலக்கும்படியாக, மற்றவர்களுக்கு விரோதமாய் தீங்கு நினையாத இருதயமாக எங்களுடைய இருதயம் மாறும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ரிமல ஷகரமர பல பரியந்தரா ஏக்கராமரி மலம சந்தர மதுர பரிபர பல பரியந்தரா. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் தகுதியுள்ள பாத்திரமாக நிற்கிறோமா? ஆண்டவருக்கு முன்பாக ஒரு விசையாய் எல்லாரும் நல்ல ஜெபிக்கும்படியாக நாம் வந்திருக்க வேண்டும். ஏனோ தானோ இந்த சபையில நாம் கடமைக்காக வந்து இந்த ஜப நேரத்தில் உட்கார்ந்தா போதும், பாஸ்டர் சபையில நம்மளை பார்த்துட்டா போதும் என்று சொல்லி நான் கணக்குக்காக இந்த ஆலயத்துக்கு நாம் வரக்கூடாது. எல்லாரும் வராங்க, நாமளும் போகலைன்னா நம்மளை கேட்பாங்கன்னு சொல்லி நாம் கேட்கறதுக்காக நாம் வராத படிக்க நம்ம ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். என் மகள் என்னை ஆராதிக்க வருவாள், என் மகளுடைய விண்ணப்பத்துக்கு நான் பதில் தர வேண்டும் என்று சொல்லி நாம் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். நாம் வருவதற்கு முன்பாகவே அவர் சிங்காசனத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். உன் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை அவர் போக்கும்படியாக, உன் கதறலை கர்த்தர் மீட்கும்படியாக, உன்னுடைய களைப்பை ஆனந்த களிப்பாக மாற்றும்படியாக இந்த ஆராதனைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடும்படியாக அவர் நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம், சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகரமரி பல 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 பரியந்தரா நீக்கராமரி பலபோ சந்தூரி பரி மக்கர பர பலப. ஒரு புது அபிஷேகம், ஒரு புது வல்லமை நம்மளை தொட போகிறது. புதிய தரிசனம் நம்மத்தில் இறங்க போகிறது. புதிய ஒரு செகண்ட் மகிமை நம்மத்தில் இறங்க போகிறது. எல்லாரும் நல்லா முழங்கால் பண்ணிட்டு, வாலி பிள்ளைங்க எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோமா? எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆசீர்வாதத்தை வேணுங்கிற நாம ஆசீர்வாதத்துக்கு தகுதியான பாத்திரமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. சத்தமா ஜெபிக்கலாமா? ஆவியில நிரம்பி ஜெபிக்க போறோம். அந்நிய பாசைகளை பேசி நாம் ஜெபிக்க போறோம். ஒரு புது அபிஷேகம் நம்மளை தொடுகிறது, ஒரு புதிய மகிமை நம்மளை தொடுகிறது, புதிய ஒரு பிரசன்னம் நம்மத்தில் ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமலா சந்தோரிபா ரிபக்கரமா ரிபல பர பலந்தர. ஆண்டவரே, நீங்க இல்லைனா நான் இல்லப்பா, நீங்க இல்லைனா நான் இல்லப்பா. ஆண்டவரே, உங்க வார்த்தை இல்லைனா நான் இல்லை. ஆண்டவரே, உங்க மகிமை இல்லைனா மத்தியில ஒற்றுமே இல்லையாப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மக்க நன்றி, 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 நன்றி. கர்த்தாவே மக்க ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிப்போமாக. எல்லாரும் நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுமா? வாலிய பிள்ளைங்க எல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? வாய்களை திறந்து, ஆண்டவரே என் மேல வாங்கப்பா, என் மேல உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, என்னை பரிசுத்தமுள்ள வாலிப மகளாய் மாற்றுங்கப்பா. மற்றவர்களுக்கு சாட்சியாக நான் வாழனப்பா. என் வாழ்க்கையில ஒரு சாட்சி உண்டாகட்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி உண்டாகட்டும். என்னுடைய சிந்தனையில ஒரு சாட்சியுள்ள ஒரு சிந்தனையாய் நான் சிந்திக்க ஆண்டவரனை பலப்படுத்துவாராக, ஆண்டவரனை பலப்படுத்துவாராக. தேங்க்யூ ஜீசஸ்,
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தாவே, எங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை பரிசுத்தமாக்கும், நீர் என்னை பரிசுத்தமாக்கும். பின்னாடி இருக்கவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, பின்னாடி இருக்கவங்க எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். என் பாவத்தை மன்னியும், என்னுடைய சாபத்தை மன்னியும், என்னுடைய வியாதியை குணமாக்கும். ஆண்டவருடைய பிள்ளையா என்னை மாற்றுங்கப்பா, ஆண்டவருடைய பிள்ளையாக என்னை மாற்றுங்க, மாற்றுங்க, மாற்றுங்க. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை வரவேற்கிற கரமாக நம்முடைய கரம் இருக்க வேண்டாம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாரும், நீர் வாரும். இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் தேவ தூதர்களின் சேனைகள் கடந்து வந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை நம்மளை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை வரவேற்போமாக. ஆண்டவர் இந்த இடத்துல வருவாரானால் உன் குறைகள் மாறும், உன் கவலைகள் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும். உன் வாழ்க்கையில சமாதானத்தை தேவன் தருவார். உன் வாழ்க்கையில ஒரு தெய்வீக சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். எல்லாரும் ஜெபிப்போமாக. நல்ல சத்தமா, நல்ல மன உருகி 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 ஜெபிக்கணும். கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும், பாரத்தோடு ஜெபிக்கணும். ஹalleluya, ஹalleluya. மற்றவர்களுக்கு முன்பாக நாம் அழக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நாம் அழுது ஜெபிக்க வேண்டாம். தேவனுக்கு முன்பாக கண்ணீரோடு ஜெபிக்கணும். அந்த ஆகார் அப்படித்தான் ஜெபித்தார். அவள் கண்ணீரின் சத்தம் யாருக்குமே கேட்கல. அவள் வனாந்தரத்தில் அழுகையோடு கர்த்தரை துதித்தார். ஆண்டவரே, நான் சாக போகிறேன் அப்பா, என் குழந்தை சாக போகுதப்பா, என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் கணவர் என்னை கைவிட்டார், ஆண்டவரே என் உற்றார் என்னை கைவிட்டார்கள், ஆண்டவரே இந்த வனாந்தரத்துல நான் வெறுமையாக இருக்கிறேன் அப்பா. ஹalleluya. எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே. ஆண்டவரே, நான் சாப்பிட இல்லை, ஆண்டவரே உண்ண உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை. ஆண்டவரே, என் கொண்டு வந்த எல்லாவற்றும் ஆண்டவர் தீர்ந்து போய்விட்டதப்பா. நான் ஆண்டவரே, என் பிள்ளை சாக போகிறது. என் பிள்ளையுடைய சத்தத்தை என் கண்கள் காண முடியவில்லை. என் பிள்ளையுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை. அவனுடைய ஆளுக்குரலை ஆண்டவரே நீங்க பாங்க என்று சொல்லி ஆகார் ஜெபித்தாள். ஆகார் கண்ணீரோடு வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் வானத்தில் இருந்து அவர் நோக்கி பார்த்தார். அவருடைய கண்ணீரின் சத்தத்தை அவர் கேட்டார். இந்த ஆராதனை வேலைக்கு வந்திருக்கதானது தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தரோடு பாதத்துல கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். வாரத்தோடு நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. உதட்டின் அளவுல ஜெபிக்க கூடாது, உதட்டின் அளவுல ஜெபிக்க கூடாது, உள்ளத்துல ஜெபிக்கணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபம் வரணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் வந்துச்சுன்னா நம்ம சாதாரணமா ஜெபிக்க மாட்டோம், நம்ம சாதாரணமா ஜெபிக்க மாட்டோம், நம்ம சாதாரணமா வாழ்க்கை வாழ மாட்டோம். நம்முடைய இருதயம் மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய ஜீவியங்கள் மாறும். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நாம், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாம் கரை திரை அற்ற பரிசுத்தவான்களாக கர்த்தர் நம்மளை மாற்ற முடியாக ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாரும் ஜெபிப்போமாக. ஹalleluya, ஹalleluya. ரிமலா ஷகர பரபலந்தர ஏகராம ரிபலா மரியந்தர. ஓ ஸ்தோத்திரம். உடைந்து போயிருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுங்கப்பா. எங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழியுங்க செய்யப்பா. அப்பா மே ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா, உங்க கிருபை வேணும்ப்பா. உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாதப்பா. ஆண்டவரே, உங்களுடைய தோள்களை என்னை சுமந்து கொள்ளுங்கப்பா. என்னுடைய தோள்கள் மேல என்னை சுமந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என்னை காணட்டும், உம்முடைய கண்கள் என்னை காணட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் வேண்டும் அப்பா. நீங்க வேணும் இயேசுப்பா, நீங்க வேணும் இயேசுப்பா. ஆண்டவரை வரவேற்போமாக. ஹalleluya. ரிமலா சந்தர பரபல பரியந்தர. சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கைகளை, நம்முடைய கால்களை தேற்றுகிறவர் அல்லவோ. ஆண்டவர் நம்மளை ஆற்றுகிறவர் அல்லவோ. நம்மளை விசாரிக்கிற தேவன் அவர் அல்லவோ. நம்மளை பாதுகாக்கிற தேவனை நோக்கி எல்லாரும் கர்த்தரை துதிப்போமாக. ஹalleluya, ஹalleluya. ரிமலா சந்தோரி பாரி பக்கர பரபல பரியந்தர ஏகராம ரிமலா சந்தோரி மதுர பாரி பக்கர பரந்தர ஏகராம ரிபலமா சந்தர மதுர பாரி பரபல பரியந்தர ரிகராம ரிமலமா சந்தர மதுர பாரி பலப ஷபர பல பரியந்தர. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி
நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க கிருபை என்னை விட்டு விலக கூடாதப்பா, உங்க கிருபை என்னை விட்டு விலக கூடாதப்பா. எங்களை எப்போதும் ஆண்டோடைய கிருபை எனக்கு இருக்கணும். ஆண்டோடைய கிருபை மாத்திரம் இல்லாவிட்டால் நாம் என்றோ மரித்து போயிருப்போம், என்றோ ஒன்றுமில்லாமல் நாம் போயிருப்போம். ஒரு எலும்பு துண்டு கூட இன்னைக்கு நம்முடைய கண்கள் காணாது, அநேகருடைய கண்கள் காணாது. என்றைக்கோ நாம் மரித்து ஒன்றுமில்லாத குப்பையும் வெறுமையுமாய் மாறி இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்ம மேல் வைத்த கிருபையின் நிமித்தமாக இன்றைக்கு ஜீவனோடு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபையினால இன்னைக்கு ஆலயத்துல நாம் இருக்கிறோம். எல்லாருடைய சாட்சிகள் மேலான சாட்சிகள் இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சுகமானவராக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயபலமானவராக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு விலகாதவராக இருக்கிறார். ஓ, அவர் நமக்கு நல்ல ஒரு சிநேகிதர், அவர் நமக்கு நல்ல போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். நமக்கு எல்லா நேரத்திலும் நமக்கு அவர் போதுமானவர், எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏகராமா ரிபலமா ரபலப சந்தோரி பரிம கரபரபல பரியந்தரா, ஏகராமா ரிபலமா சந்தர மதுர பரிபலமா ரபல பரியந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம். வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்க முடியாது. நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும் ஆண்டவரே. ரிமலா சந்தோரி பரிபா கரமா ரபல பரியந்தரா, ஏகராமா ரிபலப சந்தோரி பரிமலந்தர பரியந்தரா. ஆவியானவரை துதிப்போமாக. அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி, நமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார் அல்லவா. நான் உன்னை சுமக்கிற தேவன், நான் உன்னை தப்புவிக்கிற தேவன், நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொன்னார் அல்லவா. அந்த ஆசீர்வதிக்கிற கரம் நம்மளை நோக்கி கடந்து வருவதாக, விடுதலை தருகிற கரம் நம்மளை நோக்கி கடந்து வருவதாக, பலப்படுத்துகிற கரம் நம்மளை நோக்கி கடந்து வரட்டும். பலவீனமான சரீரங்கள் எல்லாம் பலனடைய கர்த்தர் உதவி செய்வாராக. நரம்புகள் உருவாகட்டும், தசைகள் உருவாகட்டும். கர்த்தாவே, உலர்ந்து போன எல்லா சரீரங்களை உயிரடைய செய்வீராக. ஜெபிக்கிறதான இந்த வேளையில எல்லா பிசாசின் பிடிகளில் இருந்து, எல்லா பாவ சாபத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை அடையட்டும் ஐயா. நாங்கள் விடுதலை அடைய வேண்டும், நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். ஆண்டவரே, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லிருப்பா. நீ தூர தூர சமீபத்துவ தேவனாகிய கர்த்தர், நீ தூர தூர சமீபத்துவ தேவனாகிய கர்த்தர் அல்லவோ. உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எல்லாரும் நல்ல சத்தம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாசைகளை பேசி ஜெபிக்க போறான். அவர் தோள்களின் மேல நம்ம சுமந்து கொள்ளணும். யோவான் ஸ்நானன் இயேசுநாதனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டான். அவருடைய இதய துடிப்பை அறிந்து கொண்டான். இந்த ஆராதனைக்கு வந்திருக்க பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய மார்பில சாய்ந்து கொள்வோமானா, நாம் கர்த்தரோடு இருப்போமானா, நாம் கர்த்தருடைய சாயலில் நாம் இருப்போமானா, அவருடைய நிழலுக்குள் நாம் இருக்கும்போது அவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்போது இருக்கும். அவருடைய சிலுவையின் நிழலில நாம் சாய்ந்து கொள்வோமாக. அவருடைய சிலுவையின் நிழலுக்குள் நாம் இருக்கும்போது அவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கும், அவருடைய காயப்பட்ட கரம் நம்மளை பாதுகாக்கும் அனுபவம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த காரியே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த காரிலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த காரிலே.
Hallelujah, 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 hallelujah. மக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களை எல்லைகளை பெரிதாக மாற்றும் ஆண்டவரே. யாபேசின் எல்லைகளை பெரிதாக மாற்றினவர் நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உன் துக்கத்துக்கு பதிலாக, உன் கண்ணீருக்கு பதிலாக, உன் கவலைக்கு பதிலாக ஒரு மகிழ்ச்சியை இந்த நாட்களில் அவர் கட்டிட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நன்றியப்பா, மக்கு நன்றியப்பா. என்னை ஆட்கொண்டவரே, எங்களை நடத்தி வந்த தேவனே, மக்கு நன்றி 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 ஆண்டவருக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி 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 மக்கு நன்றி அப்பா.
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் கொண்ட திட்டங்கள் அநேகம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் சிறிதான காரியங்களே பெரிதான காரியங்களே ஆண்டவரே என் மனதில் நான் நினைத்திருக்கிறேன். அவைகள் எல்லாம் உடைய சமூகத்தில் பெரிதாக மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தினுடைய திட்டங்கள் எல்லாம் பெரிதாக மாற்றித்தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே புழுதி இருக்கிறதான என்னை உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுவேன் என்று சொன்னீரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொன்னார் அல்லவா? ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நாம் தாழ்த்துவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மனுஷனை எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக நாம் எதிரியாய் நிற்காதபடிக்கு, பெருமையுள்ளவர்களாய் இருக்காதபடிக்கு நம்மை நாமே நாம் தாழ்த்தி, பிதா எப்படி பிதாவுக்கு முன்பாக தம்முடைய குமாரன் தன்னை தாழ்த்தினார், ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினால தேவனுடைய சிங்காசனத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா? இந்த நாளிலும் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மளை நாமே தாழ்த்தி அர்ப்பணிப்போமாக. கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுவோமாக. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை உயர்த்தும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஒருபோதும் தலை குனிய கூடாதப்பா. தலை நிமிர செய்யுங்கப்பா. நான் வெட்கப்பட்ட பாத்திரமாக அல்ல, நான் வெட்கப்பட்ட பாத்திரமாக அல்ல ஆண்டவரே. நான் வெறுமையான பாத்திரமாக அல்லப்பா. என் பாத்திரம் காலியான பாத்திரம் அல்ல. உடைந்து போன இந்த சரீரத்தை ஆண்டவரே, உடைந்து போன இந்த பாத்திரத்தை ஆண்டவரே உமக்கு பிரியமான பாத்திரமாக, அநேகர் மதிக்கக்கூடிய பாத்திரமாக, கனமுள்ள ஒரு பாத்திரமாக, மதிக்கக்கூடிய ஒரு பாத்திரமானாக, விலையேற பெற்ற ஒரு பாத்திரமானாக என்னை மாற்றுங்கப்பா. என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமல சந்தர பரபர போரியந்தர அல்லேலூயா. எல்லாரும் வசனத்தை எடுத்து வைத்துட்டீங்களா? சங்கீதம் 149 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அல்லேலூயா. For the Lord takes delight in his people, he crowns the humble with victory. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்கிறது? தம்முடைய ஜனத்தின் மேல தான் ஆண்டவர் பிரியம் வைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஜனம் அல்லாதவர்கள் மேல் தேவன் பிரியம் வைக்கவில்லை. தம்முடைய ஜனங்கள்னா யாரு? ஞானசானம் பெற்ற பிள்ளைகள், ஆண்டவர் மேல் விசுவாசமா இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் மேல் அன்பா இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகள். அல்லேலூயா. டிலைட்னா பிரியம். பிரியம் அந்த ஹீப்ரு பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ராட்சா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்,
ஆண்டவர் நாம் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. டு டேக் ப்ளஷர் இன் டு டேக் ப்ளஷர் வித் ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட சேர்ந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். இதில் 2 அர்த்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் வேகமாக. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது ரொம்ப அருமையான வசனம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்பணும். அதற்காகவும் ஜெபம் பண்ணணுமா? அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஆண்டவர் நம்ம மேல பிரியம் வைக்கிறார் இல்லையா? அப்ப இத்தனாயிரம் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஊழியக்காரர் மேல் ஆண்டவர் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசிகளுக்கு ஒரு சில கஷ்டங்கள்லாம் போதகருக்கு 1000 கஷ்டங்கள் வரும். ஏன்னா எல்லா ஆத்மாக்களையும் வழி நடத்தின எல்லாரும் கூட இருந்து அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கூட இருந்து அதை வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஊழியக்காரருக்கு உள்ளது, தேவனுடைய தாசனுக்கு உள்ளது. அப்போ அவருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அல்லேலூயா. அதுதான் தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஏனென்றால் ஆண்டவர் நம்ம மேல பிரியம் வச்சிருக்கிறாரு, ஊழியக்காரன் மேலே பிரியம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 147ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து, அல்லேலூயா. யாருக்கு பயந்து இருக்கணுமா? ஆண்டவருக்கு பயந்து இருக்கணுமா? அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலதான் கர்த்தர் பிரியம் வைக்கிறார். அவருக்கு பயப்படாதபடிக்கு, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம வெயிட் பண்ணாதபடிக்கு, அவர் நம்ம மேல இரக்கமா இல்லாதபடிக்கு நாம் அதுக்குள்ள அவசரப்பட்டோம் என்றால் அவர் நம்ம மேல என்ன செய்ய மாட்டார்? பிரியமா இருக்க மாட்டார். அவர் நம்ம மேல இன்னும் அதிகமாக நம்ம ஆசீர்வதிக்க மாட்டார். தமக்கு பயந்து, யாருக்கு பயந்து? தமக்கு பயந்து. தமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் தான் இந்த இடத்துல நம்முடைய திருச்சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு இந்த திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. எவ்வளவு தூரத்தில் நீங்க இருந்தாலும் சரி, சண்டே ஆனால் எங்க இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் சரி, தாண்டி இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற சர்ச்சில் நீங்க அட்டன் பண்ணணும். சண்டே என்ன செய்யணும்? ஆராதனையை கட் பண்ணிட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகலாம். ஆராதனை கட் பண்ணிட்டு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போவோம். ஆராதனை கட் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகாதீங்க. அது ஆண்டவர் மேல் உங்க மேல பிரியம் வைக்க மாட்டார். எப்பொழுதுமே நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? சண்டே, எவ்ரி சண்டே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் தேடி தானே நம்ம வந்திருக்கோம். ஆண்டவர்கிட்ட நம்ம முழங்கால் படி இன்னைக்கு ஜெபிக்க தானே வந்திருக்கோம். ஆண்டோடைய வசனத்தை கேட்க தானே வந்திருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆண்டோடைய வசனத்துக்கு பயந்து நடக்கணும், செவி கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 132ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வசனம். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், வசனத்தை கொடுக்கிறாரு. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கைகளையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். அல்லேலூயா. இப்ப தாவீது ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை. ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டாரு, தாவீதை ராஜாவா மாற்றினாரு. அவரை ஆண்டவர் தாவீது மூலியமா நிறைய காரியங்களை செஞ்சு முடிச்சார் அந்த காலத்துல. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் தாவீது நோக்கி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தரணும். என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், போர்ல இது ஆகக்கூடாதபடிக்கு நீங்க சமாதானமா வழி நடத்தணும்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்றாரு. அப்பதான் ஆண்டவர் இந்த வசனத்திலோடு பேசுறார். உன் கற்பத்தின் கனியையும் உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன். அவருடைய குமாரத்திகள் இன்னமும் கிங்கா இருக்கிறாங்களாம், குயினா இருக்காங்களாம். அல்லேலூயா. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை உன் குமாரர் என் உடன்படிக்கைகளை நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால். பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன சொல்லுது? உடன்படிக்கைகளை நாம் கை கொள்ளணுமா? அல்லேலூயா. நான் போதிக்கும் சாட்சிகள், நான் போதிக்கும் வசனங்கள், அதெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் உன் குமாரர்கள் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அடுத்தடுத்தான வருகிற ஜெனரேஷன் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படியாதபடிக்கு நம்முடைய வழியில் நம்மளே ஏதோ ஒன்று காரியத்தை செஞ்சுட்டு நம்ம கீழ்ப்படியாதபடிக்கு, செவி கொடுக்காதபடிக்கு
நம்மளுடைய காரியத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய மாட்டார், இந்த பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தரமாட்டார். நமக்கு அடுத்த வரும் பின்வரி சந்ததிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய பிள்ளைகள் ஒழுங்காக இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். இந்த வசனத்தை கொடுத்துட்டாருன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் தவறவே மாட்டார். அல்லேலூயா. அவர் ஆணையிட்டுட்டாருன்னா நிச்சயமாய் செய்வார். சொன்னதை செய்யும் அளவும் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லையா? அதே போல ஆண்டவர் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். எங்கே வாசம் பண்ணுவேன்? ஆண்டவர் திருச்சபையில வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருடைய இல்லத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொருடைய ஹார்ட், ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் தேவன் வாசம் பண்ண தேவன் விரும்புகிறார். பிரியமா ஆண்டவர் யார் மேலெல்லாம் அன்பு செலுத்துறாரோ அவர் மேலதான் ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை அதிகமாக ஊற்றுவாராம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 43 வசனம் முதல் 49 வசனம் வரை. நீ நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்திய வசனம் நம்முடைய வாயிலிருந்து எப்போது நீங்கவே கூடாது. அல்லேலூயா. அசுத்த உதடுகளை ஆண்டவர் வெறுக்கிறார். அதே போல சத்திய வசனம் நாம் எப்பொழுதுமே மறக்க கூடாதான். அதான் சொல்லுது, சத்திய வசனம் முற்றிலும் என் வாயை நின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, வசனமே போட்டிருக்கு. நியாய தீர்ப்புல நம்ம என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அதனால நம்ம எப்பயுமே ஒழுங்காக இருக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு செவி கொடுக்கணும். நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, இப்ப நீங்க எல்லாரும் வேதத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க, வேதத்தை காத்து கொண்டு நடக்கிறீர்கள், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்கள். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். ஃபோனில் ஆப்பில் பைபிள் படிக்காதீங்க, ஒரிஜினல் பைபிள் எடுத்து பைபிளை படிங்க தினம். அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் ஒரு வசனம் வாசிக்க வேண்டிய இடத்துல இன்னொரு வசனமும் சேர்த்து வாசிப்பீங்க. அப்போ ஆண்டவர் உங்களோட கூட சேர்த்து இடைப்படுவார். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை இந்த டைமில் நம்ம பைபிள் கொண்டு போக முடியாது, ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த டைமில் நீங்கள் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது என்ன செய்யணும், பரிசுத்த வேதாகமத்தை வச்சு தான் நம்ம தியானம் பண்ணணும். அல்லேலூயா. அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியா இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணிகளை தியானிப்பேன். அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், இத்தனை காரியத்தையும் சொல்லுகிறாரு. நான் டெய்லி வேதத்தை வாசிப்பேன் ஏசப்பா, நான் டெய்லியும் உடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன், கீழ்ப்படிவேன். அதனால நீர் என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பீங்க. உடைய சாட்சிகள் நீர் என்னோட வாழ்க்கையில செய்த சாட்சிகளை பிறருக்கு எடுத்து சொல்லுவேன், அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம், நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகள் பேர் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் சந்தோஷமா சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சந்தோஷமா நம்ம சர்ச்சுக்கு வரணும். சோகமாகவோ ஒருவேளை கஷ்டத்திலேயோ ஒருவேளை நம்ம ஏண்டா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரோம், வரலைன்னா இன்னைக்கு பாஸ்டர் அடுத்த வாரம் பிரசங்கத்தில் திட்டுவாரோ அப்படிங்கிறதுக்காக பயந்துக்கிட்டோ சபைக்கு வராதிங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக சபைக்கு வாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக சபைக்கு வாங்க, ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆராதிப்பதற்காக. அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறோம், கரெக்டான டைமிங்கில் பாடல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 சாங்ஸ் பாடுவதற்கு முன்பாகவே முன்னாடி வந்து முழங்கால் படிட்டு ஆயத்த ஜபம் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்க, ஃபுல் சர்வீஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். வசனத்துக்கு மட்டும் பிரசங்கத்துக்கு மாத்திரம் வந்து உட்காந்துட்டு உடனே எந்திரிச்சு ஜபம் மட்டும் உடனே போயிடுறீங்க இல்லையா? அப்படி செய்யாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், முழு ஆராதனையும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் தேவன் நம்ம மேல் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. நம்ம அறகுறையான ஆராதனை அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அறகுறையான ஆசீர்வாதத்தை தான் தருவார். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். அல்லேலூயா. நம்மெல்லாம் அந்த கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். பொய் சொல்லாதிருப்பாயாக என்றால் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும். ஆராதனைக்கு நீ நிச்சயமா வாரத்தில் முதல் நாள் வந்து நீ என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும். அப்படின்னா என்ன செய்யணும், ஆராதனையில் கலந்து கொள்ளணும். கட்டடிச்சுட்டு ஆராதனைக்கு விட்டுட்டு அங்கே ஃபங்க்ஷன் இருக்குது இங்கே ஃபங்க்ஷன் இருக்குன்னு நினைச்சக்கூடாது. போகாதீங்க, ஆண்டவர் உங்கள் மேல் பிரியம் வைக்க மாட்டார். உங்களுக்காக 5 ஆராதனை வச்சுருக்கோம், காலை மாலை மதியம் இரவு. ஏதோ ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
49ஆம் வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அல்லேலூயா. இது பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்ல வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். நாம ஆண்டவர் நமக்கு இத்தனை வசனத்தை கொடுத்துட்டாரு, நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாரு, நிறைய ஆசீர்வாதமான வசனங்களை கொடுத்துட்டாரு. அப்போ ஆண்டவர் அதை என்ன செய்யறாரு? நீ இதெல்லாம் கேட்டு நடந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய்ன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறும் இல்லையா? நிச்சயமாய் நிறைவேறும். அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும் அதன் மேலே. அல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நினைத்து முடிப்பவரே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிறார், நம்ம மேல பிரியம் வச்சுட்டார். ஆண்டவர் உங்களை எல்லாம் நேசிக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு சபையில் கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன செய்வார்? மறவாதபடிக்கு கரெக்டாக நிறைவேற்றுவார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எதுனா, எந்த வாக்குத்தத்தம் இருந்தாலும் சரி, அது நிச்சயமா இந்த வருஷத்தில் நிறைவேற்ற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4 to 6 வசனங்களை வாசிங்க. உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அல்லேலூயா. யாருடைய இருதயம்? நம்மளுடைய இருதயம். என் வார்த்தைகள்லாம் என்னது? ஆண்டவருடைய வசனங்கள். நம்முடைய இருதயம் வசனத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ள கடவுது மீன்ஸ் சேவ் பண்ணுது அப்படின்னு இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை நாம் என்ன செய்யணும்? கேட்கணும், கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமலும் இரு. அல்லேலூயா. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், எந்த வேலை வேணாலும் செய்யலாம், நீங்கள் என்ன காரியம் வேணாலும் இந்த உலகத்தில் செய்யலாம் நல்ல விதமாக. எப்படி செஞ்சாலும் சரி, ஆறாவதுலேயே நம்மளுடைய அட்டனன்ஸ் எப்படி இருக்கணும்? ஃபுல் அப்படின்னு இருக்கணும். ஒன் இயரில் எத்தனை வீக்ஸ் இருக்குது? 52 வீக்ஸ், 52 வாரங்கள் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? 50 வாரங்களாச்சும் ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் கன்ஃபார்ம் சபையில் நான் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுங்க. அந்த டெசிஷனில் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் நிற்க வைப்பார். அதுக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டோடைய வசனத்தை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாதான். அது ஆண்டோடைய வசனத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது அது என்ன செய்யும்? தற்காக்கும் மீன்ஸ் உங்களை பாதுகாக்கும். பிரதர் அருமையான ஒரு சாட்சியை சொன்னார். பெரிய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஆண்டோட வசனத்தை கை கொள்ளல, கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதுகாத்திருப்பார். அந்த டைமிங்கில் நிச்சயமாய் அந்த இடத்துல ஆண்டவர் பாதுகாத்திருக்கவே முடியாது. ஏன்னா அவன் மேல் ஆண்டவர் பிரியமா இல்லை. எவன் மேல் பிரியமா இருக்கிறார் அவன் மேல் தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், அவன் மேல் தான் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை தற்காத்து கொள்ள நடந்தால் நம்ம ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். ஆண்டவர் மேல் நம்ம பிரியமா இருந்தால் அவர் நம்ம மேல் பிரியமா இருப்பாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. செப்பனியா 3:17. ஆமேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. ஏன்பா அவர் மேலே என்ன இவ்வளோ நம்பிக்கை, இவ்வளோ சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ வசனத்தை சொல்கிறீங்க, ஏன் ஆண்டவனை என் மேலே மட்டும் பிரியம் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வசனம் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் பதில். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. 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 நீங்களும் நானும் இந்த சபையில் இருப்பது ஆண்டவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் ரொம்ப நல்ல வசனம். ஏன்னா ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறாரு, வழி நடத்திருக்கிறாரு, பாதுகாத்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல அடுத்த நமக்குரிய ஜென்ரேஷன், நல்ல ஃபேமிலி, நல்ல சில்ட்ரன்ஸை கொடுத்திருக்காரு, நல்ல பேரண்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்காரு இல்லையா? அப்போது இத்தனையும் கொடுத்த ஆண்டவர் ஒரு ஃபார்மெட்குள்ளே வச்சிருக்கிறாரு. அதன்படி தான் நம்ம நடக்கணும், அதன்படி தான் நம்ம கீழ்ப்படியணும். அப்படி நம்ம அதை கை கொண்டு நடந்தால் ஆண்டவர் நம்ம மேலே கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. எப்படினாலும் சரி, ஆனால் உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலியமாக இன்று நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அடுத்த காரியமாக த கிரவுன் ஆஃப் விக்டரி ஃபார் த ஹம்பிள், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பாராம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5 to 12. கர்த்தர் நல்லவர். சாந்த குணமுள்ளவர்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் சாந்த குணமாக நடந்து கொள்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தருவார். அவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர்
அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு அநேக நிலங்களை தருவார் இந்த வருஷத்தில். அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம நீதியை நடந்து கொண்டோம்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், நல்ல குட் ஹார்ட் இருக்கணும். அல்லேலூயா. நல்ல இருதயம், நல்ல எண்ணம் இருந்தால் ஆண்டவர் நம்மை நல்லா ஆசீர்வதிப்பார். கெட்ட இருதயம், கெட்ட எண்ணம், அடுத்தவங்களை நம்ம எப்படி கெடுக்கலாம், அடுத்தவங்களை நம்ம எப்படி வந்து ஏமாத்தலாம், ஆட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு என்ன செய்யும்? அதே தான் அவங்களுக்கும் நடக்கும். உடனே நடக்கலைனாலும் 1 மாதத்திலேயோ 1 வருஷத்துலேயோ 6 மாதத்துலேயோ அது நிச்சயமே அவர்களுக்கு நடந்தே தீரும். ஏன்னா அவங்க இருதயத்தில் அசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சுத்தமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வசனம் இருக்கிறது. அப்போ பரிசுத்தமுள்ள பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகத்தை தருவார். பரிசுத்தம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தையும் தரமாட்டார், ஆசீர்வாதத்தையும் தரமாட்டார். அவர்கள் தேவனை ஒருபோதும் பார்க்கவும் முடியாது, தரிசிக்க முடியாது, ஆண்டவர் அவர்களோடு பேசவே முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், நம்முடைய வீட்டிலையும் சுத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம செய்கிற ஒவ்வொரு நீதியும் ஆண்டவருக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக எண்ணப்படுது. அவர் மூலிமா நம்ம செய்கிற நீதி ஆண்டவருக்கு சந்தோஷமாக ஏற்படுத்துகிறது. அப்போது துன்பப்படுகிறவர்கள், நீங்கள் நல்லது செய்யும் பொழுது யாராச்சும் உங்களை திட்டுறாங்களா, அடிக்கிறாங்களா, உங்களை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்களா, கவலைப்படாதீங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு சில பலன்கள் கிடைக்கலினாலும் கொஞ்ச காலத்துக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார், மேன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப கஷ்டமான வசனம் போட்டிருக்கு, ரொம்ப நமக்கு எல்லாருக்கும் ஆறுதலான வசனமாகவும் இருக்கிறது. ஆண்டவர் நிமித்தம் நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறது நிமித்தம், நீங்கள் சபைக்கு போகிறது நிமித்தம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறது நிமித்தம், வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறது நிமித்தம் உங்களை யாராச்சும் திட்டுறாங்களா, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்களா, அதுதான் சொல்லுது. பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், உங்களை ரொம்ப திட்டுறாங்களா, ஏளனமாக பேசுகிறாங்களா, பயப்படாதீங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். போதும். இந்த இடத்துல பாருங்க, இந்த 5 வசனங்கள் நீங்கள் கை கொண்டு நடந்தால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? நல்லா சந்தோஷமாக இருப்போமா. இதெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா உங்களுடைய பலன் இங்கே இருக்கும், இங்கேயும் கிடைக்கும், பரலோகத்தில் நமக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. த crown ஆஃப் விக்டரி ஃபார் த ஹம்பிள். யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவர்களை தான் தேவன் உயர்த்துவாராம். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்மையாய் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறாங்களோ, முழங்கால் படிட்டு ஜபிக்கிறார்களோ, அழுது ஜபிக்கிறார்களோ, மனம் உடைந்து ரொம்ப ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் தான்ப்பா, இதுக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்களோ அவர்களை தேவன் இன்னும் உயர்த்துவாராம். அல்லேலூயா. பில்லி கிரகாம் சொன்னார், அவருடைய புக்கில் ஒரு இடத்துல போட்டிருக்கு, த அல்டிமேட் விக்ட்ரி வி ஹாவ் இன் கிரைஸ்ட். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்ததுக்கான பெரிய சரித்திரம் எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் நம்ம கூட இருந்தார், அதனால் இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமாக வாழ்ந்து முடித்து ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபைனல் டச்சில் நம்ம இறக்க போகிற சூழ்நிலையில் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லணுமா? அல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இருந்ததுனால தான் இத்தனை வருஷமும் நான் ஆசீர்வாதமாக வாழ்ந்து முடிந்தது. என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனை ஆண்டவர் பார்த்து கொள்வார். என்னுடைய அடுத்த பிள்ளைகளை, என்னுடைய பெரிய சபை, என்னுடைய ஆத்துமாக்களை, என்னுடைய உறவினர்களை எல்லாம் ஆண்டவர் வழி நடத்திடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நிச்சயத்தோடு நம்ம ஒவ்வொருவரும் மரிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. we live confidently knowing we are already victorious in Christ. நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும், நான் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறேன், ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம் கடந்து வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்ம அவ்வளவு ஆண்டவர் மேலே அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம், ஆண்டவர் மேலே அவ்வளவு விசுவாசம் வச்சுருக்கோம், நம்பிக்கை வச்சுருக்கோம். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் அந்த நம்பிக்கையை கெட்டு போகாதபடிக்கு, நம்மை கைவிடாதபடிக்கு கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.